அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பொதுவாவே தானியங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது தாங்க. அப்படிப்பட்ட தானியங்களிலும் சிறப்பு வாய்ந்தது தான் குதிரைவாலி அரிசி. குதிரைவாலிக்கு அப்படின்னு தனி சிறப்பு குணமானது இருக்குங்க. இது எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏற்ற சத்து மிகுந்த ஒரு பொருளும் கூட. இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம சாப்பிட்றதுனால நம்முடைய உடலில் என்ன மாதிரியான ஆரோக்கிய மாற்றங்களானது ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களுக்கு இது பயன் கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குதிரைவாலி அப்படிங்கிறது ஒரு சிறுதானிய வகை தாங்க. இப்போது தானியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யக்கூடியது தான். அது குறித்து போதுமான விழிப்புணர்வு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனாலுமே கூட ஒவ்வொரு விதமான தானியங்களை பற்றியும் அந்த போதுமான அறிவு நமக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தானியங்களை பற்றிய விழிப்புணர்வு அப்படின்றது நமக்கு நிறையவே கிடையவே கிடையாது. அதில் குதிரைவாலியை பற்றி தெரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த அரிசியை பற்றி கூட தெரியவே தெரியாதுங்க. அப்படி ஒரு தானியம் இருக்கா அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. ஸோ குதிரைவாலி அப்படின்ற ஒரு அரிசியில் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு கலோரி தான் இருக்குது. ஸோ நம்ம வழக்கமாக எடுத்துக்கக்கூடிய அரிசி, கோதுமை இந்த உணவை காட்டிலும் இதில் அடங்கியிருக்கக்கூடிய கலோரியினுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நார்ச்சத்து மிகுந்த உணவை நம்ம எடுத்துக்கும் பொழுது கட்டாயமாக நம்ம உடலில் நிறைய மாற்றங்களானது ஏற்படும். அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு குதிரைவாலி அரிசி பிடிக்குமா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குதிரைவாலி அரிசியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் கே, இரும்பு, மெக்னீஷியம், காப்பர் இது மாதிரியான சத்துக்கள் ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. அதாவது நம்முடைய உடலுக்கு தேவையான புரதமாக இருக்கட்டும், கொழுப்பாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், கரோடினாக இருக்கட்டும், மாவுச்சத்தாக இருக்கட்டும், கால்சியம் இது மாதிரி எல்லா சத்துக்களுமே இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் நம்மளுடைய உடலை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதனால் இந்த தானியத்தை பற்றியும் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த தானியத்தை பற்றின விழிப்புணர்வும் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். இது வரைக்கும் இந்த தானியத்தை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய உணவில் குதிரைவாலி அரிசியும் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசி பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகாமல் தடுக்கும். அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது மோஷன் போகும்போது ரொம்ப பெயினாக இருக்கக்கூடியவங்க, அதுக்காக கஷ்டப்படக்கூடியவங்க, தினசரி மோஷன் போக முடியாதவங்க, ஸோ நீங்கள் எல்லாருமே குதிரைவாலி அரிசியை உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் உண்டாகாமல் தடுக்க முடியும். மேலும் செரிமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே வரவே வராது. குதிரைவாலியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சத்துக்கள் எல்லாமே கார்போஹைட்ரேட்டை வேகமாக செரிக்காமல் தாமதப்படுத்தும். இதனால் உடல்லையும் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தும். இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கும் பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு உணவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் குதிரைவாலி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு ரொம்ப ஸ்லோவாக தான் வெளிப்படுத்தும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் அவசியம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இதுவும் ஒன்றாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த குதிரைவாலி அரிசியை நீங்கள் சாப்பிடும் பொழுது, அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க. இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோடின் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான கோளாறுகளை கூட ஏற்படாமல் தடுத்து நிறுத்தும். அதனால் வயதாகக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே கண் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் பின்னாடி நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போலேருந்து எங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் அதே போல் குதிரைவாலி அரிசி பார்த்திங்கன்னா சிறுநீரக பெருக்கக்கூடிய தன்மை இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பை கரைச்சி வெளியேற்றிடும். அதனால் நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்கிறதுனால உடலுக்கு எந்த விதமான நச்சும் தேங்கவே விடாதுங்க. உடம்புல அப்படியே ஒருவேளை நீங்கள் நச்சுக்கள் தேங்கி இருக்குன்னா கூட அது ஒரு நச்சு நீக்கியாக செயல்பட்டு உங்களுடைய உடலை தூய்மையாக்கி கொடுக்கும். ஸோ சிறுநீரக பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய சிறுநீரகத்தை நல்லபடியாக பராமரிக்கணும், உப்பு சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய உணவில் குதிரைவாலியும் சேர்த்துக்கோங்க. ஸோ வாரத்தில் ஒரு முறையாவது இருமுறையாவது நீங்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் குதிரைவாலி அரிசி பார்த்திங்கன்னா உணவுக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். குதிரைவாலியை சாப்பிடக்கூடிய முறையை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா மாதிரி குதிரைவாலி சாப்பிட முடியாது.
இதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கணும். தினமுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். தினமும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை வந்து நார்மலாக இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கோங்க. இல்லை நிறைய உடல் உபாதைகளால் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு 3 இல்லைன்னா 5 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாங்க. குளூட்டின் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க குதிரைவாலி அரிசியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. இந்த மாதிரி குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஏன்னா அவங்களுடைய உடல் எடை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களுடைய உடல் எடையினுடைய உயரமும் வந்து ரொம்ப முக்கியம். உயரம் பொறுத்து குதிரைவாலியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வந்து குதிரைவாலி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து குதிரைவாலி அரிசி தரும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது. குதிரைவாலி அரிசியை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிகம் பாலிஷ் செய்த அரிசியை வாங்கக்கூடாதுங்க. அதில் வந்து சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நல்ல அரிசியை பார்த்து வாங்கிக்கோங்க. குதிரைவாலியை சமைத்து தான் சாப்பிட வேண்டும் அப்படின்றது கிடையாது. சத்து மாவாக நீங்கள் எடுத்துக்கலாம். கஞ்சியிலும் கூட சேர்த்துக்கலாம். குதிரைவாலி அரிசியை கஞ்சியாக்கி குடிக்கும் பொழுது ரொம்ப நல்லது. அதே போல் வெறுமன தயிர் சாதம் சாப்பிடும் பொழுது குதிரைவாலி அரிசியில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அரிசியினுடைய ருசி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான எதை வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம் கூட செஞ்சு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் அதிகமாக காய்கறிகளை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களில் செய்யப்படக்கூடிய பிஸ்கட் வகைகள்லாம் கூட இருக்குங்க. ஸோ அதுவுமே சிறுதானியத்துக்கு தனி இடம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சிறுதானியத்தில் வாங்கக்கூடிய பிஸ்கட் கூட வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பழக்கலாம். இந்த குதிரைவாலி அரிசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது. குறைந்த அளவு கிளைசமிக் இருக்குது. ஸோ இதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு வந்து உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக்கி விடாமல் தடுத்து நிறுத்திடும். ஸோ நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய குதிரைவாலி அரிசியை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய வகை அரிசிகள் வந்து புழக்கத்தில் இருந்தாலுமே கூட இந்த தானியங்களுக்குன்னு அப்படின்னு சிறப்பான ஒரு தனித்துவம் இருக்குது. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், பாஸ்பரஸ், கால்சியம், நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து இது எல்லாத்தையுமே குதிரைவாலி அரிசி வந்து கொடுக்குங்க. ஸோ வளரக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தினசரி உணவாக கூட கொடுங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஆற்றலோடும் இருப்பாங்க. அதே போல் எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடியது அப்படின்னு குதிரைவாலி அரிசியை வந்து சொல்லுவாங்க. குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அரிசியை நீங்கள் சமைக்கும் பொழுது கால்சியம் பாஸ்பேட்டாக வந்து மாறிடும். இதனால் தினசரி உணவில் குதிரைவாலி அரிசியை நீங்கள் சமைத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்புகள் வந்து வலிமை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் பற்களும் பார்த்திங்கன்னா உறுதியடையும். குதிரைவாலி அரிசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து மட்டும் புரதச்சத்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அரிசி உணவுக்கு மாற்றம் சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க அரிசிக்கு பதிலாக கோதுமையை வந்து தான் சாப்பிட்டு வருவாங்க. ஆனால் கோதுமையை காட்டிலும் உங்களுக்கு குதிரைவாலி அரிசி தாங்க உடலில் அதிக அளவு உடனே சர்க்கரை சேராமல் வந்து தடுக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் இதை தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது. கண் குறைபாடில் இருந்து உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட குதிரைவாலி அரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலும் நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இந்த குதிரைவாலி அரிசியானது காணப்படுது. குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து உணவாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீர்க்கடுப்பு பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். அதே சமயம் சிறுநீரை வந்து பெருக்கி கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகள் கழிவுகள் எல்லாத்தையுமே அகற்றிடும். செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் வந்து தடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா சளி, இரும்பல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் குதிரைவாலி அரிசி ரொம்ப வந்து உதவி செய்யும். ரத்த சோகைக்கு குதிரைவாலி அரிசி ரொம்பவே வந்து பயன் கொடுக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, புரதச்சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. ஸோ ரத்த சோகை இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல் வலிமைக்கு பெருமளவு இந்த அரிசியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுடைய இதயத்தை வந்து பலப்படுத்தணும், இதய நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் குதிரைவாலி அரிசியை வந்து தினசரி வந்து சாப்பிட்டுவாங்க. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதனால் இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் ரொம்ப சீராக இருக்கும். அதனால் இதய துடிப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தூக்கமே வரல, நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் சரியான உறக்கம் இல்லாமல் தான் அவதிப்பட்டுருக்காங்க. ஸோ நல்ல உறக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குதிரைவாலி அரிசியை இரவு உணவாக நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இரவு நேரங்களில் கஞ்சியாக வைத்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது நல்ல ஆழ்ந்த தூக்கமானது கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் குதிரைவாலி அரிசியினுடைய நன்மைகளை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து பயன்படுத்தி பயன்பெறுங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த ஆரோக்கியமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.